ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோதுமை மாவில் நல்லா சூப்பரான உப்பலான பூரி எப்படி சுடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பூரி சுடுறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூரி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா உப்பி வராது, ஒரு மாதிரி சுருங்கி போயிடும், அப்படிலாம் அப்படியே அமுங்கி போயிடும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான் வந்துட்டு காரணம். நீங்கள் மாவை எப்படி பிணைஞ்சாலும் சரி, உங்களுடைய பூரி வந்துட்டு உப்பி வரணும்னா நான் சொல்கிற இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஸோ வாங்க அது என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான அளவு கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. எப்போவுமே மாவு வந்துட்டு கிளறதுக்கு வசதியான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவு பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா இறுக்கி பிணையிறோமோ தாராளமாக வந்துட்டு பிணையணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ மாவு எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா நிறைய மாவு எடுத்திருக்கேன், அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்திக்கிறேன். எப்போவுமே பூரிக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு சைட் டிஷ்ஷாக எதை வச்சாலுமே வந்துட்டு அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால வந்து எப்போவுமே சர்க்கரையை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சர்க்கரையும் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்தி மாவை வந்து நல்லா இந்த உள்ளங்கையால் இறுக்கி வந்து பிணையணும். எப்போவுமே தண்ணியை வந்துட்டு அதிகமாக சேர்த்திடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இறுக்கி பிணையணும். இறுக்கி பிணையும் போது தான் பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். ஸோ அந்த தண்ணி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் சும்மா லைட்டாக மேலாக பிணைஞ்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக சேர்த்திடுவீங்க. அதுக்கப்புறம் மாவு வந்து ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும். ஸோ நீங்கள் செய்கிற ரெசிபி வந்துட்டு சரியாக வராமல் போயிடும். அதனால் எப்போவுமே தண்ணி சேர்த்திட்டு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையால் இறுக்கி வந்துட்டு மாவை பிணைஞ்சிட்டு வரணும். இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை பிணைஞ்சோம் அப்படின்னா மீதி இருக்கிற எல்லா மாவுமே ஒன்று சேர்ந்து வந்துடும். பிணைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மாவு நல்லா சூப்பராக சாஃப்டாக ஆயிரும். எண்ணெய் விட்டு பிணைஞ்சதும் பாருங்கள் நமக்கு மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் விட்டுறலாம். இப்போது மாவு பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கும்போதே தெரியும். அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. சாஃப்டாகவும் இருக்கும், நம்ம உருட்டுறதுக்கு சரியான அந்த ஒரு பதத்துலேயும் இருக்கும். இப்போ நம்ம பூரிக்கு உருட்டுறதை ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பூரி சுடுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாவை அப்படி முன்ன பின்ன சொதப்பலாக நீங்கள் பிணைஞ்சாலுமே உங்களுடைய பூரி வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும். சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி பெரிய ரவுண்டாக எடுக்காமல் சின்ன ரவுண்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா பூரிக்கு கொஞ்சம் குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லை உங்ககிட்ட பெரிய கடாய் இருக்குது, மாவு எண்ணெய் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய ரவுண்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மாவை திரட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காஞ்ச மாவில் நல்லா டிப் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த கட்டையில் கொஞ்சம் கூட மாவு வந்துட்டு ஒட்டாது. ஸோ நீங்கள் வந்து சப்பாத்திக்கு பிணைஞ்சாலும் சரி, இல்லை பூரிக்கு பிணைஞ்சாலும் இந்த மாதிரி அந்த காஞ்ச மாவில் ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரட்டுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுதான் அந்த முக்கியமான விஷயம். நம்ம பூரிக்கு திரட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப மெலீஸாக வந்து திரட்டிடக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக திரட்டணும். திக்காக திரட்டினா தான் நமக்கு மாவு வந்து எண்ணெயில் போட்டோன்னா நல்லா பொங்கி வரும். அதை விட்டுட்டு நீங்கள் நல்லா மெலீஸாக திரட்டிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய பூரி வந்துட்டு பொங்கி வராது, இடையில ஓட்டை விழுந்து ஒரு மாதிரி வந்துட்டு உள்ளெல்லாம் எண்ணெய் போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈவனாக எல்லா பக்கத்துலையும் ஒரே மாதிரி வந்து திரட்டி ஒரே மாதிரி அந்த ஒரு சைஸில் வந்துட்டு நீங்கள் திரட்டி எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்துட்டு திரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பூரி வந்து பொங்கி வரும், அமுங்கி போகாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக திரட்டிட்டு நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க அந்த மாவை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்றுமே பண்ண வேண்டாம், அதுவே அழகாக உப்பி மேலாக வந்து அந்த பூரி வந்துட்டு உப்ப ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக உப்பி வருது. ஸோ நீங்கள் இதுவே மெலீஸாக திரட்டிட்டீங்க அப்படின்னா இடையில ஓட்டை விழும், அதுக்கப்புறம் எண்ணெய் உள்ளே போகும், உங்களுக்கு பூரி வந்துட்டு பொங்கி வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக எண்ணெயும் குடிக்காது, பூரி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே பர்ஃபெக்டாக பூரி சுட முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் பூரியும் இதே மாதிரி சுட்டு பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.